சூரியனை படைச்சு அதுக்குன்னு ஒரு நோக்கத்தை கொடுக்குறாரு. அது படைக்கப்பட்டதோட நோக்கம். அதுக்கப்புறம் ஆண்டவர் அதுக்கு கட்டளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா 6வது வசனத்தில், ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும். சூரியனோட வேலை என்னது? காலையில் கிழக்கில் உதிச்சு மேற்கில் போய் மறையணும். ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? கட்டளை கொடுத்துருக்காரு, பூமிக்கு நீ தான் வெளிச்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அது படைக்கப்பட்ட நோக்கம் வெளிச்சம் கொடுக்கணும். அதுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை, நீ இங்கேருந்து காலையில் உதிக்கணும், போய் மறையணும். சயின்ஸ் படி பார்த்தோன்னா அது தப்பு. என்னென்னா நம்ம பூமி தான் சூரியனை சுற்றி வருது. ஆனால் அந்த காலத்தில் சயின்ஸ்லாம் கண்டுபிடிக்கல. அதனால தாவீது அவர் என்ன பார்க்குறாரோ என்ன செஞ்சுருக்காரு அதை எழுதியிருக்காரு. அப்போ ஆண்டவர் கொடுத்த கட்டளை சூரியன் நிறைவேற்றுதா? ஆண்டவர் கொடுத்த கட்டளையும் நிறைவேற்றுது. அது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டுச்சோ அந்த நோக்கத்தையும் நிறைவேற்றுது. சூரியனோட வயசு யாருக்காவது தெரியுமா? அதாவது சயின்ஸ் படி நான் சொல்கிறேன். சூரியனோட வயசு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் வயசு 50, 60, 90, 100ன்னு இருக்கும். சூரியனோட வயசு 4.6 பில்லியன், அதாவது 460 கோடியாம் அதோட வயசு. சரியா? ஆனால் இந்த 460 கோடி வயசு வரையும் அது ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி? கீழ்ப்படிஞ்சு ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தையும் நிறைவேற்றுது, ஆண்டவர் கொடுத்த கட்டளையையும் நிறைவேற்றுது. ஆனால் நம்ம பிள்ளைங்க பிறக்கிறாங்க, 10 வயசு வரையும் ரொம்ப அடங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாலிப வயசு வந்தோன்னே அப்படியே மாறிடுறாங்க. திடீர்னு கோவப்பட்டா ஒன்று செய்கிறோம், என்னையும் சேர்த்து தான். கோவப்பட்டா ஒன்று செய்வோம், கோவப்படலைன்னா ஒன்று செய்வோம். திடீர்னு நல்ல பிள்ளையாக இருப்போம், திடீர்னு ஒரு மாதிரி ஆயிரும், என்னடா செய்கிறான்ற அளவுக்கு ஆயிரும். திடீர்னு சர்ச்சு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பயங்கர ஹைப்பராக இருப்போம், ஆக்டிவாக இருப்போம். நம்ம திடீர்னு பார்த்தா சர்ச்சு பக்கமே எட்டி பார்க்க மாட்டோம். சூரியன் அதே மாதிரி கோச்சிக்கிட்டு ஒரு நாள் நான் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வராமல் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? வேறு எங்கேயுமே யோசிக்க வேண்டாம். சூரியன் ஒரே ஒரு நாள் உதிக்கலை, அன்றைக்கி ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குன்னா சிவகாசி என்ன செஞ்சிரும்? படுத்துரும். அப்படி தானே? சிவகாசி மக்கள்லாம் எதை நம்பியிருக்காங்க? பட்டாசு. அதுக்கு ஆயிரத்துக்கு வெயில், சூரியன் வந்து தான் ஆகணும். வரலன்னா அவ்வளோதான், அவங்க சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூரியன் கோச்சிக்கிடலை, அதோட வேலையை என்ன செய்யுது? கரெக்டாக செய்யுது. அப்போ மழை, புயல் வருது. புயல் வரப்பெல்லாம் நம்மளுக்கு ஒரே மழையாக இருக்குது. அப்போ சூரியன் உதிக்காமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சூரியன் அதோட வேலையை செய்ய தான் செய்யும். மேகம் தான் என்ன செய்யும்? அதை மறைச்சிக்கணும். எவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் சூரியன் அது என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுது. என்ன ஆண்டவர் அதுக்கு கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை என்ன செய்தது? நிறைவேற்றுது. அது எப்படி நிறைவேற்றுது? இந்த வசனத்தில் போட்டிருக்கு பார்த்தீங்களா? 5வது வசனத்தில், பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. எப்படி அது ஓடுதான்? கிழக்குலேருந்து உதிச்சு மேற்குக்கு எப்படி ஓடுதான்? மகிழ்ச்சியாய் ஓடுதான். தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே ஒரு ட்ராக் வச்சுருக்காருல, நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம், ஒரு பாதை வச்சுருக்காருல. டெய்லி எல்லோரும் ஓடிக்கிட்டே தானே இருக்கீங்க. உங்கள் வேலைக்கு ஓடுறோம், நம்மளோட சொந்த விஷயங்களுக்காக டெய்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஓடிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம எப்படி ஓடுறோம்? புலம்பல், அழுகை, சண்டை, எரிச்சல், கோபம், இப்படி தான் என்ன செஞ்சிட்ருக்கோம்? டெய்லி நம்மளோட வாழ்க்கை ஓடிட்டே இருக்கு. ஆனால் சூரியன் எப்படி ஓடுது? தன் பாதையில் மகிழ்ச்சியாக ஓடுது. ஆண்டவர் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் கொடுத்துருப்பாங்க, நம்மளுக்குன்னு நம்மளை இந்த நிலைமையில தான் வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அப்படி வச்சுருப்பாங்க. எப்போ இவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், அந்த நிலைமையில நம்மளை வச்சுருப்பாங்க. ஆனால் நம்மளோட இருக்கிற நிலைமையை பார்க்காம நம்மளுக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்துருப்பாங்க, அதை சந்தோஷமாக செய்யணும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அடுத்தவங்கள பார்த்து என்ன செய்கிறோம்? அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க அப்படி இருக்காங்க, அந்த பையனை பாரு நல்லா இருக்காங்க, நீ பாரு இப்படி இருக்க, இப்படியே சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? மகிழ்ச்சியை நம்ம என்ன செஞ்சிடறோம்? இழந்துடுறோம். நம்மளுக்கு ஒரு நிறைவே என்ன செய்ய மாட்டேங்குது, நம்மளோட வாழ்க்கையில் வர மாட்டேங்குது. அடுத்த 6 வசனத்தில் தாவீது எதை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா, கர்த்தருடைய வேதத்தை பற்றி. கர்த்தருடைய வேதம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறது, பேதையை ஞானியாக்குகிறது. ஆண்டவர் நம்மளை என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்காங்க? ஆண்டவர் நம்மளை படைச்ச நோக்கம் என்ன? நம்ம வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பகலுக்கு பகல் வார்த்தை, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அப்படின்னு இருக்கு. யாருக்கு? சூரியனுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, ஆனால் அவைகளின் சத்தம் பூமியின் கடைசி எங்கும் கேட்கப்படுதுன்னு சொல்லி போட்டிருக்கு. அதை பற்றி புகழ்ந்துக்கிறதா? இல்லவே இல்லை. அது எப்படி ஆண்டவரோட மகிமையை வெளிப்படுத்துது? அது ஆண்டவரோட கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக ஆண்டவரோட படைப்பு எப்படி நம்மளை பிரமிக்க வைக்குதுல, இதன் மூலமாக தான் அது என்ன செய்யுது? ஆண்டவரை
மகிமைப்படுத்துது. அதே போல தான் வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துதில்ல, அதில் நம்மளை போட்டுக்கணும். என்னுடைய கிரியைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா அப்படின்னு நம்ம டெய்லி நம்மளே ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆண்டவர் நம்மளை எதுக்காக படைச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ புரியுதா? ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக. ரெண்டாவது, சூரியனுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தாங்கல்ல, அதே மாதிரி தான் நம்மளுக்கும் ஆண்டவர் இந்த வேதத்தில் நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்காங்கல்ல. அதனால தான் தாவீது அடுத்து ஃபுல்லாமே அவரோட வேதத்தை பற்றி மட்டும்தான் சொல்லுவார். ஆண்டோடைய வேதம் எப்படிப்பட்டது? பேதையை ஞானியாக்கும், நம்மளோட இருதயத்தை சந்தோஷிப்பிக்கும், கண்களை தெளிவாக்கும். நம்ம இன்னும் தெளிவில்லாததுனால தானே இன்னும் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மளோட வாழ்க்கையில் வழிகளில் நிலையற்றவங்களாக இருக்கும். அப்போ அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். ஆண்டவர் நம்மளை படைச்ச நோக்கத்தை நிறைவேற்றணும். ரெண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றணும். என்ன ஆண்டவரோட நாமத்தை மகிமைக்கு என்று தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, படைச்சு இந்த பூமியில் அனுப்பியிருக்காரு. அப்போ நான் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் பேசுகிற பேச்சு ஏசப்பாவை மகிமைப்படுத்துதா? நான் செய்கிற ஒரு சில காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துதா? நான் போடுற ஸ்டேட்டஸ் வந்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துதான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நம்ம எவ்ரி ஆக்ஷன், எல்லா அடுத்தடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம யோசித்து பார்க்கணும். நான் ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஏனோதானோ நம்ம வந்துட்டு போகிறோமா, இல்லை ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோமா? ஆலயத்திற்கு நம்ம சரியாக வர்றதன் மூலமாகவும் ஆண்டோட நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த முடியும். அதே மாதிரி ஆண்டோடைய சாட்சியாய் வாழ்வதன் மூலமாக, சூரியன் எப்படி அதுவா சொல்லுது, நான் யார் தெரியுமானா சொல்லுது. ஆனால் நிறைய மனுஷங்க என்னதான் முதன்மைப்படுத்தணும், என்ன முன்னாடி கூப்பிடணும், அப்படி அந்த மாதிரி மைண்டில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கை ஏசப்பாவை மகிமைப்படுத்த அவர் நம்மளை என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். நம்ம தானே ஆண்டவருடைய ஆலயம். கர்த்தருடைய கூடாரத்தின் மேலே அவரோட மகிமை எப்பயுமே தங்கி இருந்துச்சுன்னு சொல்லி பழைய ஏற்பாடில் வாசிக்கிறோம். நம்ம ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும், நம்ம மேலே வந்து தங்கும். அப்போது நம்ம அதுக்கு அடுத்து கட்டளை கொடுத்துருக்காருல, பெற்றோர்களுக்கு என்ன கட்டளை கொடுத்துருக்காரு, உங்கள் பிள்ளைங்களை சரியாக வளர்க்கணும்னு சொல்லி கட்டளை கொடுத்துருக்காருல. நம்ம ஆண்டவரை முதல்ல நம்ம தேடணும். நம்ம வாழ்க்கையின் மூலமாக, நம்மளுடைய கிரியைகள் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நம்ம என்ன செய்யணும், முதல்ல மகிமைப்படுத்தணும். தெருவிலெல்லாம் நம்ம சண்டை போட்டிருப்போம், இனிமேல் நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன்னா அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாது. நான் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்தாலும் அது மாதிரி வாலிப பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும், ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நான் பார்க்குற ஒவ்வொன்றும் என்ன ஆண்டவருக்கு பிரியமானதா, இதன் மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து தான் பார்க்கணும். வாலிப பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்து ஐயோ கட்டாயமாக நம்ம எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது, அது ஏசப்பாவுக்கு பிரியமானது கிடையாது. எல்லாத்தையுமே என்ன செய்யணும், மன விருப்பத்தோடு செய்யணும். சரியா? அதன் மூலமாக தான் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். ஏசப்பா முன்னாடி 90 வயசுக்காரவங்களும் 10 வயசு பிள்ளைங்களும் எல்லாருமே ஆண்டவருக்கு பிள்ளைங்க தான். அப்போ எல்லாருமே உற்சாகமாக ஆலயத்துக்காக ஏதாவது ஒன்று செய்கிறதுக்கு என்ன செய்யணும், உற்சாகமாக வரும்போது தான் ஆண்டோடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். வந்து அவங்க இருக்காங்கல்ல, இந்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோன்னா கர்த்தருடைய நாமம் நம்ம மூலமாக மகிமைப்படாது. நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், ஏதாகிலும் நம்ம ஆலயத்திற்கு கட்டாயமாக நம்ம செய்யணும். அதன் மூலமாக ஆண்டோட நாமம் மகிமைப்படும். அதே போல் பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்த கட்டளையின்படி பிள்ளைகளை என்ன செய்யணும், நடத்த வேண்டிய வழியிலே நடத்தணும். பிள்ளைங்க இன்னைக்கு வசனம் வாசிக்க திணறாங்களா, அதுக்கு காரணம் என்ன, பிள்ளைங்க என்ன செய்யல, வசனம் படிக்கிறது இல்லை. டெய்லி பிள்ளைங்களை கட்டாயமாக நீங்கள் வசனம் படிக்க வச்சா மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது. ஏலி வந்து பிரதான ஆசாரியனாக இருந்தார். அப்போ ஏலியோட பிள்ளைங்க ஓப்னி பினேகாஸ் 2 பேருமே துன்மார்க்கமாய் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு போர் வருது. இஸ்ரவேலுக்கும் கோலியாத்தியார் பெலிஸ்தியருக்கும் வந்து ஒரு போர் வருது. அப்போ போர் வர்றப்ப என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேலர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டுடுறாங்க. தோற்கடிக்கப்பட்டோன்னா இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சுருவோம், நம்ம யுத்த காலத்துக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலர் போய் கொண்டு வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னா இவங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம், உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுல, இனி நம்மளுக்கு வெற்றி தான் சொல்லிட்டு பயங்கரமாக ஆர்ப்பரிக்கிறாங்க. பெலிஸ்தர் அதை கேட்டோன்னே இப்படிப்பட்ட தெய்வத்திலேருந்து நம்மளை யாருடா காப்பாற்றோன்னு பயப்படுறாங்க. ஆனால் அவங்க திடப்படுத்திக்கிட்டு உடன்படிக்கை பெட்டியவே என்ன செஞ்சிட்டாங்க, கைப்பற்றி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு 1 நாளாகமம்ல. அவங்க ஏலியோட மருமகள் சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனபடியால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று அப்படின்னு சொல்லி இந்த வசனம் 2 தடவை வரும். உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிடுச்சு, யார், பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, மகிமை இஸ்ரவேலை விட்டே போயிருச்சு, விலகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்மளுடைய இதுக்கெல்லாம் காரணம் யார், துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஏலியோட
பிள்ளைங்க தான் காரணம். ஏலி சரியாய் பிள்ளைங்களை வளர்த்துருந்தாருன்னா மகிமை இஸ்ரவேலை விட்டே போயிருக்காது. அதே போல தான் நம்மளும் ஏதோ ஒரு காரியங்களில் பெட்டி பிடிக்கப்பட்டுருச்சுல, அதே போல் நம்மளும் ஏதோ ஒரு காரியங்கள் என்ன செய்கிறோம், பிடிக்கப்பட்டு இருக்கிறோம். பிடிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் ஆண்டவரோட மகிமை என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவரோட மகிமை நம்மளை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளாம் யார்? ஒன்றுமே கிடையாது. ஆண்டோட மகிமை நமக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்மளால் நிலை நிற்க முடியும். ஆண்டோட மகிமை நம்ம மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தில் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். இல்லைன்னா நம்ம பைத்தியக்காரவங்களை போல அங்கலாய்ச்சிட்டு துன்பப்பட்டு துக்கத்தில் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால் கர்த்தருடைய மகிமை நம்ம விட்டு ஒரு நாளும் கடந்து போயிடக்கூடாது. மகிமை நம்ம மேலே, நம்ம பிள்ளைங்க மேலே இருக்கணும்னா இனிமேல் டெய்லி பிள்ளைங்களை காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணாமல் நம்ம வெளியில் விடவே கூடாது. ஏன்னா அப்போ தான் மகிமை நம்மை பின்னாலே காக்கும். இல்லைன்னா கர்த்தருடைய மகிமை இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க உலகத்தோடு உலகமாக போயிடுவாங்க. அதே மாதிரி தானியேல் எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் என்ன செஞ்சார், நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணியே தான் ஆவேன்னு சொல்லி கர்த்தரோட நாமத்தை அங்கே என்ன செய்கிறாரு, மகிமைப்படுத்துகிறார். அதே போல தான் நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். அது மாதிரி சாரா டக்கர்னு சொல்லிட்டு ஒரு வாலிப பெண் சாரா டக்கர், இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருநெல்வேலியில் ஒரு காலேஜ் இருக்குது, டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு ஸ்கூல் இருக்குது. இவங்க 20 வயசாக இருக்கும்போது தான் இந்த காலேஜ் கட்டப்பட்டுச்சு. அவங்களோட அண்ணன் ஜான் டக்கர், அவங்க இங்கே மிஷினரியாக திருநெல்வேலிக்கு வந்தப்போ தான் பிள்ளைங்களை பார்க்குறாரு. பிள்ளைங்களாம் படிக்கக்கூடாது, முக்கியமாக பெண் பிள்ளைகள். இதை கேள்விப்பட்டோன்னே அவர் தங்கச்சிக்கு ஒரு லெட்ரு அனுப்புகிறாரு. அவங்க ஒரு ஊனமானவங்க, அவங்களால நடக்க முடியாது. அனுப்பி அந்த லெட்டரை அவங்க வாங்கி படித்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாரம் வந்துருச்சு. ஐயோ, என்ன மாதிரி தானே அந்த பிள்ளைங்க என்ன செஞ்சிடக்கூடாது. அவங்க அந்த காலத்துலலாம் எத்தனை வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க, 7 வயசு 8 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையே அப்படியே போயிடும். அப்போ அந்த பிள்ளைங்களுக்காக அவங்க ஃபஸ்ட்டு கண்ணீரோடு என்ன செய்கிறாங்க, ஆண்டவரோட பாதத்தில் ஜெபிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை காப்பாற்றப்படணும். எங்கே இருக்காங்க அவங்க? இங்கிலாந்தில் இருக்காங்க, அயர்லாந்தில் இருக்காங்க. யாருக்காக ஜெபம் பண்ணுறாங்க? திருநெல்வேலியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. இந்த பிள்ளைங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டேவும் அவங்கக்கிட்ட 25 சவரன் நகை வச்சுருந்தாங்களாம். அது போக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு சர்ச்சில் எல்லார்கிட்டையுமே டொனேஷன் வாங்கி அவங்களுக்குன்னு வச்சுருந்த சொத்து எல்லாத்தையுமே எடுத்து அவங்க அண்ணனுக்கு அனுப்பிவிட்டு, அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நீ அவங்களுக்காக ஒரு காலேஜ் கட்டு, அந்த பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்கூல் கட்டுனேன், அதுக்கப்புறம் காலேஜ் கட்டு, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்காக அந்த டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீ கட்டு அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றணும்னு சொல்லி அவங்க அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. அதனால தான் இன்னும் அந்த காலேஜ் இருக்குது. போயிருக்கீங்களா அந்த காலேஜுக்கு? யாராவது? திருநெல்வேலியில் இன்னும் இருக்குது. நான் போய் எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் அங்கே. இப்போது சாரா டக்கரை இந்தியாவுக்கு வந்ததே இல்லை. ஆனால் அவங்க மூலமாக 3 கல்வி நிறுவனம் இங்கே என்ன செஞ்சுருக்கு, நிறுவப்பட்டிருக்கு. ஆனால் நிறைய அவங்க மூலமாக ஆண்டோட நாம மகிமைப்பட்டிருக்கா. அவங்க தனக்குன்னு எதுவுமே சேர்த்து வச்சுக்கல. எப்படியாவது இந்த பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யணும், நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஒரு தியாகத்தோடு இந்த ஊழியத்தை அவங்க பண்ணாங்க. நிறைய பேர் ஊழியம் பண்ணுறாங்க அவங்களோட மகிமைக்காக. ஆனால் அவங்க இந்த இந்தியாவுக்கு வரவே இல்லைன்னா கூட அவங்க மூலமாக ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டது. அதே போல் தான் நம்ம எங்கே இருந்தாலும் ஏசப்பா ஏன் மூலமாக உங்கள் நாமம் மகிமைப்படணும், உங்கள் கட்டளையை நான் கை கொள்ளணும். எப்படி சூரியன் கோச்சிக்காமல் இருக்கல, அதே மாதிரி நானும் கோச்சிக்கவே கூடாது ஏசப்பா. நான் டெய்லி ரொட்டீனாக என்னோடய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணுறதுல நான் ஒரு நாளும் தவறவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். அதே மாதிரி வாலிப பிள்ளைங்களை கொஞ்சம் கேர் எடுத்து வீட்டில் எல்லாருமே பாருங்கள், டெய்லி அவங்கள பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணாமல் வெளியில் அனுப்பாதீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.